அன்பே அன்பே எல்லாம் அன்பே உனக்காக வந்தேன் இங்கே இதாலே போதும். பரவாயில்லையே, இந்த சாரி சூப்பரா தான் இருக்கு. நான் கூட ரொம்ப இதா தெரியுமோன்னு நினைச்சேன். ஓகே தான். வெளியே தான் மழை வந்துட்டு இருக்கே. மழை வரலனா தான் எல்லாரும் உட்காந்து கூட்டம் போட்டு பேசிட்டு அரட்டடிச்சிட்டு லேட்டா ரூமுக்கு வருவாங்க. இன்னைக்கு என்ன மழை தான் வந்துட்டு இருக்கே. அர்ஜுனும் முன்னாடியே ரூமுக்கு கிளம்பிட்டான். இவர் என்ன பண்றாரு இன்னும்? அம்மு ஓகே தான், பரவாயில்ல. நான் கூட ரொம்ப மோசமா இருக்குமோன்னு நினைச்சேன். இனிமே யாராச்சும் இந்த மாதிரி புடவை எடுத்து கொடுக்கட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன் இவளுங்களா. சே, இவ்வளோ அழகா இருக்கு, ஆனா இதையெல்லாம் வெளியே போட்டுட்டு போக முடியாதே. என்னாச்சு இவளுக்கு இன்னைக்கு? அதுவும் மழை வருது. இப்போ போயிட்டு இந்த மாதிரி சாரி எல்லாம் கட்டிட்டு இவகிட்ட இந்த மாதிரி சாரிலாம் இல்லையே. ஆனா ஷோ, ஏண்டி என்ன இப்படி சோதிக்கிற? வந்துட்டாரோ? ஓகே ஓகே, அப்போ இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் நல்லா இருக்கா இல்லையான்னு. வந்துட்டீங்களா மாமா? இவ்வளோ நேரம் நீங்க எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம்? பூவின் உள் பனித்துளி தூருது தூருது தூருதே, பனியோடு தேன் துளி ஊறுது ஊறுது ஊறுதே. இவ இன்னைக்கு நம்மள ஒரு வழி பண்ணாம விட மாட்டா போல. ஆஹா, கார்த்திக் அமைதியா போய் படுத்து தூங்கிருடா. இப்ப பார்த்த முடியாது முடியாது. ஏங்க, என்னங்க, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம்? அந்த பக்கமே திரும்பி நின்னா எப்படி? திரும்புங்க. அது சும்மாதான். அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அதான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன். ஆமா, நீ எதுக்கு இன்னும் தூங்காம இருக்க? தூங்கலாம்ல? தூங்கணுங்க. சரி, தூங்கலாம். இந்த சாரி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். ஏண்டி, நானே சும்மா இருந்தாலும் ஏண்டி என்ன உசு பேத்துற? சொல்லுங்க. ஆமா, என்ன இந்த மாதிரி சாரிலாம் உன்கிட்ட இல்லையே? ஆமாங்க, என்கிட்ட இல்லையே. நான் இந்த மாதிரி சாரீலாம் வாங்கவே மாட்டேனே. எல்லாம் இந்த ஐஷு தாங்க. சும்மா இல்லாமல் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன்னு சாரீஸ் கொஞ்சம் ஆர்டர் போட்டு வாங்கினாலாமா. அதில் இந்த பிளாக் சாரீ ரொம்ப பிடிச்சிருந்ததா. அதனால் 4 பேருக்கும் ஒரே மாதிரி பிளாக் கலர் சாரீ வாங்குறேன்னு வாங்கியிருக்காங்கங்க. சரி, ரொம்ப நாளாக இருக்கே, கட்டி பார்க்கலாமேன்னு எடுத்து கட்டினா ஃபுல்லாக நெட்டட் மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதான் இதை எப்படிங்க வெளியெல்லாம் கட்டிட்டு போகிறது? எது? வெளியே கட்டிட்டு போறாளா? ஏய், என்னடி சொல்ற? இத கட்டிட்டு வெளியே போக போறியா? சேச்சா, அதெல்லாம் இல்லை. முன்னாடி வெளியே போகிறப்ப கட்டிக்கலான்னு அவள் சொல்லியிருந்தா, அதனால் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ எடுத்து பார்த்தா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு. இதெல்லாம் நாளாக வெளியே கட்டிட்டு போக மாட்டேன். அது இங்க பாரு, இந்த மாதிரி புடவையெல்லாம் கட்டிட்டு வெளியே போனேன், அவ்வளோதான் அம்மோ. ஏங்க, அவ்வளோ கேவலமாவா இருக்கு? ஷோ, ஏண்டி இப்படி கொஞ்சி கொஞ்சி பேசுற? இல்ல அம்மோ, கேவலமாலாம் இல்லை. ஆனா வேண்டாமே, சொன்னா கேளு. இதெல்லாம் ஏன் முன்னாடி மட்டும் கட்டி காட்டு, ஓகேவா? வெளியெல்லாம் வேண்டாண்டி. ஆஹா. என்ன? நிஜமா தான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு, இதெல்லாம் வெளியெல்லாம் கட்டக்கூடாது. இங்க பாரு, சிரிச்சதெல்லாம் போதும். அதான் கட்டி பார்த்துட்டல்ல. போடி, போய் வேற ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து தூங்கு. ஏன் இந்த ட்ரெஸ்லேயே தூங்கினா ஏன்? ஷோ, மனுஷனை ஏற்கனவே சோதிச்சிட்டு இருக்கா, இதுலயே தூங்குனானா? ம்ஹும். இங்க பாரமோ, சொன்னா கேளு. புது சாரின்னு இப்பதானே நீ சொன்ன. புது சாரி கட்டிட்டுலாம் தூங்குனா உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு எப்பவும் சொல்லுவல்ல. அதனால தாண்டி சொல்றேன். போ, எப்பயும் வீட்டில் கட்டுற மாதிரி சாரி கட்டிட்டு வந்து படுப்போ. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் நைட்டி இருந்தா போட்டு வந்து படு. இதை போய் முதல்ல கலட்டுடி. டே கருவாயா, இப்போ புரிஞ்சிருச்சுடா எனக்கு என்னன்னு. ஏன் இந்த சாரியை கலட்டணும்னு சொல்கிறேன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு. அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுருவேனா? இருடா செல்லம், வரேன். அப்படிலாம் சொல்ல வந்தாங்க. ஆனால் எனக்கு என்னமோ தெரியலங்க, இன்னைக்கு இந்த சாரி தான் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் இதையே போட்டுட்டு நான் தூங்குறேன். சரியா? தூங்கலாமா? என்னது? டே கார்த்தி, நீயும் ரொம்ப நேரமா நல்ல பையனா இருக்கணும்னு நினைச்ச. ஆனா இவன் நம்மள நல்ல பையனா இருக்க விட மாட்டா போல. இதுக்கு மேலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா சாமி. அதெல்லாம் இருக்கட்டும். சரி, முகிலெங்க? அதோ அங்கே பாருங்க, தொட்டில படுக்க வச்சிருக்கேன். புரிஞ்சிருச்சுடி செல்லம், நல்லா புரிஞ்சிருச்சு. நீ ஒரு பிளானோட தான் இருக்கியா? இருடி பார்த்துக்கிறேன். ஆமா, இன்னைக்கு என்ன புதுசா தொட்டிலெல்லாம் படுக்க வச்சிருக்கா? அது அது வந்து ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான். அன்னைக்கு நான் சொன்னேன்ல, அம்மா தொட்டில்லாம் எடுத்து கொடுத்தாங்கன்னு. அது இங்கே வந்தால் மட்டும்தானே யூஸ் பண்ண முடியும். அதனால தான் அவன் இன்னைக்கு ஒரு நாள் தொட்டிலே தூங்கட்டும். ஓ, அப்படி.
ம் சரிதான். சரி சரி வாங்க போய் தூங்கலாம். டைம் ஆச்சுல, தூங்கலாமா? அடியை. ம் சும்மா இருந்தவனை உசுப்பேத்தி விட்டுட்டு தூங்கலாமா நான் கூப்பிட்டுட்டு இருக்க. இருடி வச்சுக்கிறேன் உன்னை. ஆ என்னங்க? ஏண்டி நான் பாட்டுக்கு சும்மா தானடி இருந்தேன். சும்மா இருந்தவனை உசுப்பேத்தி விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போய் தூங்குவீங்க, நான் பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பேனா? நான் என்ன பண்ணேன்? நானும் எதுவுமே பண்ணல. சும்மா இப்படிலாம் பேசாதீங்க. ம் உன்னா உன்கிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கல, அப்போ நீ இப்படி எல்லாம் வாய் பேச தாண்டி செல்லம் செய்வேன். இருடி. மாமா அது எது? மாமா சொன்ன கேளுங்க. ம்ஹும். ஒரு சின்ன பூத்திரியில் ஒளி சிந்தும் ராத்திரியில் இந்த மெத்தை மேலிளம் தத்தை போல் புது வித்தை காட்டிடவா. ஒரு ஜன்னல் அங்கிருக்கு தென்றலிட்டி பார்ப்பதற்கு, அதை மூடாமல் தாழ் போடாமல் என்னை தொட்டு தீண்டுவதா. மாமன் காரந்தானே மாலை போட்ட நானே, மோகம் தீரவே மெதுவாய் மெதுவாய் தொடலாம். சரிங்க அத்தை, நானும் போய் படுக்கிறேன். சரிம்மா ஐஷு. அரவிந்த் அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசினானாமா? இல்லை அத்தை, அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. எப்படியும் இப்போ நைட்டு ரூமுக்கு தானே அத்தை வருவார். நான் பேசிடுறேன் அத்தை. அவர் எப்படியும் சமாதானம் ஆகிடுவார். நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா போய் தூங்கு போ. சரிங்க அத்தை. இவர் என்ன ரூம்லேயும் ஆளையே காணோம். ரூமில் தான் இருப்பாருன்னு நினச்சேன். ரூம்லேயும் இல்லையே. வெளியே பால்கனியில் எது நிற்கிறாரா? சரி, ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா அப்புறம் நம்ம முன்னாடி போனால் அவருக்கு டென்ஷன் தான் ஆகும். வேண்டாம், இங்கேயே வெயிட் பண்ணலாம். எப்படியும் ரூமுக்கு தானே வருவார். ரூமுக்கு வந்தால் அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணலாம். கோவம் போயிருக்கோன்னு தான் நினைக்கிறேன். எப்போவும் இவ்வளோ நேரம்லாம் கோவமாக இருக்க மாட்டாரே. கோவப்பட்டாலும் கொஞ்ச நேரத்தில் பேசிடுவார். ஷோ, எனக்கு ஏன் என்னென்னமோ தோணிகிட்டே இருக்கு. இவ தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கா? படுத்து தூங்க வேண்டியது தானே. வர வர இவ பண்றது சுத்தமா சரியில்லை. சரி, நாம திரும்பவும் கோவத்தெல்லாம் காட்ட வேண்டாம். என்னவோ பண்ணிட்டு போட்டோம். நான் போய் கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்து படுக்கிறேன். அரவிந்த், அரவிந்த், நான் உங்களை தான் கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம். என்ன? இன்னும் கோவமாக தான் இருக்கீங்களா? ஹோ, நீங்கள் கோவமாக தான் இருக்கீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. உங்களுக்கு என்னை பார்க்க கூட பிடிக்கவே இல்லைல்ல. ஆனாலும் ரொம்ப சாரிங்க. நான் சீரியஸாக வேணும்னுலாம் கொட்டவே இல்லை. கை தவறி தான் கிளாஸ் உடஞ்சிருச்சு. அப்போதான் தெரியாமல் அதில் பட்டுருச்சே தவிர நான் வேணும்னுலாம் கொட்டவே இல்லை. நான் அப்படி காஃபி கொட்டினால உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆகிருக்கும்ல. நீங்கள் திரும்பவும் அந்த ஃபைலெல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி இருந்திருக்கும்ல. சாரிங்க, நான் வேணும்னு எதுவும் பண்ணலை. இங்க கூட உங்களுக்கு பேச கூட பிடிக்கல. டாடி, டாடி, எனக்கு உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு டாடி. இவர் அத்தைய பயங்கரமா திட்டிடுவார்னு தானே நான் இப்படி பண்ணேன். ஆனா என்கிட்ட பேசவே மாட்டேன்றாரு. என்ன பார்க்க கூட அவருக்கு பிடிக்கல. அதான் என் மூஞ்ச பார்த்து கூட நீங்க பேசல. காதல் தந்தவனை தீரும் காதலினாலே, கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே, காயம் படும் வேலை காதல் மறந்தாகும். காதல் வடி மீது உயிரும் புதிதாகும்.
ஏங்க என்ன? என்ன பாருங்க, நீங்க என்னன்னா போனை பார்த்துட்டே பேசிட்டு இருக்கீங்க. என்ன பாருங்களேன், நான் இன்னைக்கு saree கட்டியிருக்கேன், நல்லா இருக்கா? சாரி தானே கட்டியிருக்கேன், அதுக்கு என்ன? அட, நீங்க என்ன நிமிர்ந்து பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் ஹாப்பியா இருப்பேன்ல. நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்களேன். நான் இந்த சாரியை ஆன்லைன்ல பார்த்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? நல்லா இருக்குல்ல? ம். பார்க்காம சொன்னா எப்படி? என்ன பார்த்து சொல்லுங்க. ஏங்க அரவிந்த், நானும் உங்ககிட்ட வந்து எத்தனை முறை பேசிட்டே இருக்கேன், ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேன்றீங்க? நான் நேத்தே சொல்லிட்டேன் என்கிட்ட வந்து பேசாத, எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு. அப்புறம் நீயா வந்து வாலண்டியராக பேசிட்டே இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு பேச விருப்பம் இல்லை, என்னால் பேச முடியாது. ஏங்க, அந்த ஃபைல்ல காஃபி கொட்டினதுக்காக என்கிட்ட இப்படி பேசாம என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல. அந்த ஃபைல் தான் நீங்க ஏற்கனவே ரெடி பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நான் வெறும் அந்த காஃபி மேட்டருக்காக மட்டும்தான் உன்கிட்ட பேசாமல் இருக்கேன்னு நினச்சா நான் எதுவும் பண்ண முடியாது. அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. நான் கோவப்படுறதுக்கான ரீசன் உனக்கு நல்லாவே தெரியும். அப்போ நீங்க என்கிட்ட பேசவே மாட்டீங்க, அப்படிதானே? அதை தான் நான் நேத்திருந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் உனக்கு புரியுது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரிங்க, உங்களுக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லை, அவ்வளோதானே? நானா வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுறதா நினைக்கிறீங்க, அவ்வளோதானே? இனிமே உங்ககிட்ட நானா வந்து பேச மாட்டேன். சாரி. நான் ஒன்றும் நீ என்னை டார்ச்சர் பண்ணுறதாலாம் சொல்லவே இல்லையே. இல்லைங்க, தப்பு என் மேலே தான். விருப்பமே இல்லாதவங்க கிட்ட போய் திரும்ப திரும்ப பேசுகிறதே அவங்கள டார்ச்சர் பண்ணுறதுக்கானது தானே. நான் பண்ணது தப்பு தான், சாரி. நான் டேய் இப்போ உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? டேய், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? எதுக்கு அந்த பிள்ளைகிட்ட இப்படி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? ஏன் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்ன? டேய், நீ ரொம்ப தாண்டா ஓவரா போற. நேத்து என்ன நடந்துச்சுன்னு முழுசா கேட்டியா? அந்த காஃபியை கொட்டினது நான் தாண்டா. என்னம்மா சொல்றீங்க? அவ செஞ்ச தப்ப நீங்க எதுக்கு ஏத்துக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு அரவிந்த், நான் சொல்றதுதான் உண்மை. நேத்து நான் தான் காஃபி கொண்டு வந்தேன். வரப்ப காஃபி வச்சுட்டு வரப்ப கை தடிக்கி விழுந்துருச்சு. அது உடஞ்சப்பதான் அந்த ஃபைல்ல ஃபுல்லா காஃபி கொட்டிருச்சு. ஏன் மேல தாண்டா தப்பு. நான் தான் பயந்துட்டு இருந்தேன். அப்பதான் அவ அந்த பக்கம் வந்துட்டு, நீங்க பயப்படாதீங்கட்ட, உங்களை திட்டினா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சொன்னா. அப்பவும் நான் அத்தனை முறை அவகிட்ட சொல்றேன் வேண்டாம் வேண்டான்னு. கேட்காம அவளா தான் பேர்ல பழிய போட்டுக்கிட்டாடா. ஆனா அந்த பிள்ளை நீ எதுக்கு இப்படி திட்டிட்டே இருக்க? அதான் ராத்திரி பூரா உட்காந்து அந்த ஃபைலை ரெடி பண்ணிட்டல்ல, அப்புறம் என்ன உனக்கு இன்னும் கோவம் போகலையோ? பாவண்டாவ நேத்திருந்து பாம்போல உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கா. ஆனா நீ என்னன்னா அவளை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேன்றல, அவளை இப்படி திட்டிக்கிட்டே இருக்க. இங்க பாருடா, நான் பண்ணதுதான் தப்பு. உனக்கு திட்டணுமா இல்ல கோவமா இருக்கணுமா என்கிட்ட இரு. சும்மா அவகிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காத, புரியுதா? போ அவகிட்ட போய் பேசு. சரிம்மா, இப்போ இந்த காஃபி நீங்க தான் கொட்டினீங்க. சரி, நான் இதுக்கு அவளை திட்டுறேன்னு நினைச்சு தானே நீங்க இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்கம்மா, அந்த சமயத்துல எனக்கு கோபம் வந்துச்சு தான், நான் திட்டினேன் தான். ஆனா அதுக்கப்புறம் அந்த ஃபைலை நான் எப்பவோ ரெடி பண்ணிட்டேன். ஆனாலும் அவகிட்ட நான் பேசாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சிங்களா? இதுவரையும் யார்கிட்டயாச்சும் இந்த மாதிரி நான் கோவப்பட்டு பேசாம இருந்திருக்கனா? அதுதாண்டா எனக்கும் புரியல. யார்கிட்டயும் நீ இந்த மாதிரி இருந்ததில்ல. ஆனா அந்த பிள்ளைகிட்ட ஏன்டா இப்படி நடந்துக்கிற? அவ யோசிக்க மாட்டாளா அரவிந்த்? ஏற்கனவே அவளுக்கு அப்பா மட்டும்தான், அப்பாவும் இங்கே இல்ல. அவளுக்கு அப்பா ஞாபகம் வராது? கொஞ்சமாச்சும் அதை பத்தி யோசிக்கிறியா இல்லையா நீ? என்னதான் நான் அவளை புள்ள மாதிரி பாத்துக்கிட்டாலும் அவளுக்கு என்ன மாமியார் ஸ்தானத்துல மட்டும்தான் வைக்கணும்னு தோணும். அவளுக்கு அவங்க அப்பா தாண்டா ஒரு பிரச்சனைன்னு வந்தா தேடும். நீ ஏன்டா இப்படி பண்ற? ஐயோ அம்மா, போதும் நிறுத்துங்க. அம்மா உங்களுக்கு தெரியாதுமா, வர வர ஐஷு பண்றது எதுவுமே எனக்கு சரியா படல. எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கான்னு தெரியுமா? நீங்கள் காஃபி நீங்கள் கொட்டிட்டீங்க சரிம்மா, ஆனால் அவன் நிறைய விஷயத்தில் இப்படிதாம்மா கேர்லெஸ்ஸாக இருக்கா. அது மட்டும் இல்லை, எதுக்கு எடுத்தாலும் சீக்கிரம் எமோஷ்னல் ஆயிடுறா. யாராச்சும் ஏதாச்சும் ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா போதும், அதை நினச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்காம்மா. எனக்கு புரியல. நானும் அவகிட்ட பொறுமையாக எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவளை அதுலேருந்து வெளியே வர வைக்கவே என்னால் முடியல. அதுக்காக அதனால தாம்மா இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டேன். நானும் ரொம்ப நாளா பொறுமையா சொல்லி பார்த்துட்டேன், அவ கேட்குற மாதிரி இல்லை. இங்க பாருங்கம்மா, இப்போ கூட நான் அவ மேலே ஏன் கோவமா இருக்கேன்னு அவளுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த காஃபி மேட்ருலாம் அவளுக்குமே தெரியும், நான் அதுக்காகலாம் இவ்வளோ கோவமா இருக்க மாட்டேன்னு. அவளுக்கு தெரியும்மா நான் எதுக்காக இப்படி இருக்கேன்னு. பார்க்குறேன் புரிஞ்சுக்கிறாளா இல்லையான்னு. நீங்களே நாங்க இங்க வந்த உடனே கேட்டீங்கம்மா, ஞாபகம் இருக்கா? ஏன் அவ கலகலன்னு இல்ல, முன்னாடி மாதிரி சிரிச்சு பேச மாட்டேன்றா, ஏன்டா இப்படி இருக்கான்னு நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. அப்போ நான் என்ன பதில் சொன்னேன்?
இங்க பாரு அரவிந்த், பொண்ணுங்கன்னா அப்படிதான். சில விஷயம் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அவங்க மனசுக்கு தப்பா பட்டதுன்னா எப்ப பார்த்தாலும் மனசுல அதை மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்காக ஷோ, உங்களுக்கு நீங்க அமைதியா விடுங்கம்மா. அவளை நான் தானே திட்டுறேன், நீங்க அமைதியா விடுங்க. டேய், அதுதான்டா எங்க பிரச்சனை. புரியுதா இல்லையா உன் மரமண்டைக்கு? நான்லாம் திட்டினா கூட மாமியார் தான் திட்டுறாங்கன்னு விட்டுட்டு போயிடுவா. ஆனா நீ கட்டின புருஷன், புரியுதா? நீ திட்டினா மட்டும்தான் அவளால தாங்கிக்கவே முடியாது. அதனாலதாம்மா நான் திட்டுறேன். உன்னலாம் உங்களுக்கு எதுவும் புரியாது, நீங்க போங்க. சி, என்ன பையனோ தெரியலம்மா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டேன்டா, அந்த புள்ளைய மட்டும் அள வச்சேன்னு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நீ இந்த அம்மாவை வேற மாதிரி பாப்ப. ஷோ, அப்போ அந்த காஃபி பழியும் மேடம் தான் தலையில எடுத்து போட்டாச்சு. ஆனா கடைசி வரையும் நீ உன்னை பத்தி மட்டும் நினைக்கவே மாட்டல்ல. சுத்தி இருக்கிறவங்கள மட்டும்தான் ஐயோசிப்ப இல்ல. பாக்குறேன்டி. எனக்குமே உன்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்ல. ஐஷு, நீ ரொம்ப எமோஷனல் ஆயிட்ட. நான் ரொம்ப ஆசைப்பட்டு லவ் பண்ண ஐஷுவே நீ இல்ல தெரியுமா? எவ்வளோ போல்டா, எவ்வளோ ஜாலியா, எவ்வளோ எப்படி இருப்ப தெரியுமா? ஆனா இப்போ எதுக்கு எடுத்தாலும் எமோஷனல், எதுக்கு எடுத்தாலும் சென்டிமெண்ட். உன்ன அதுவும் இந்த குழந்தை விஷயத்துல ரொம்ப தாண்டி பண்ணிட்டு இருக்க. நானும் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், யார் என்ன சொன்னா என்னன்னு. அதெல்லாம் எதுவும் காதுல கொடுத்து வாங்குறதில்ல. யார் ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்காம உட்காந்து அதையே யோசிச்சுட்டு இருக்க வேண்டியது. சொல்லி பார்த்தாச்சு, கேட்க மாட்டேன்றல்ல. அப்புறம் வேற என்னதான் பண்றதோ. அனு, அந்த தட்டு மட்டும் கொண்டு வாமா. அதுதான்க்கா எடுத்துட்டு வந்துட்டே இருக்கேன். சரி சரி, அவசரம்லாம் ஒன்றும் இல்லை, பொறுமையாவே நடந்து வா. சரிங்கக்கா. இந்த அக்கா வேற இவ்வளோ ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. போச்சு அனு, இன்னைக்கு உனக்கு ஃப்ரூட்ஸாக கொடுக்க போறாங்க போலயே. எல்லாம் அவர் தான் சொல்லிட்டு போயிருப்பாரு காலையில், அதனால தான்.